குறுகல் கதைகள் பொறுமையும் பொறுப்பும் தாமஸ் ஆல்வா எடிசன் புகழப்பெற்ற அறிவியல் அறிஞர். இவர் பலமுறை தோல்வி கண்டு பெறும் முயற்சிக்கு பின்னரே விண்வெளிக்கை கண்டுபிடித்தார். நண்பர்களுக்கும் மற்ற அறிவியல் அறிஞர்களுக்கும் தம் கண்டுபிடிப்பை செய்து காட்ட எடிசன் விரும்பினார். அதற்காக நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்தார். அனைவரையும் வரவழைத்தார். அவரது ஆய்வகத்தின் மேல்தளத்தில் இதற்கான கூட்டம் தொடங்கியது. எடிசன் தம் உதவியாளரை அழைத்தார். மின்விளக்கை மேல்தளத்திற்கு கொண்டு வர சொன்னார். உதவியாளர் அதனை கொண்டு வரும்போது திடீரென கை தவறி கீழே விழுந்தது. அதனால் அன்று கூட்டம் தள்ளி வைக்கப்பட்டது. மீண்டும் மற்றொரு மின்விளக்கை உருவாக்கினார். அதனை மீண்டும் அதே உதவியாளரிடமே கொடுத்தார். அவரை கூட்டத்திற்கு எடுத்து வர செய்தார். மின்விளக்கை கீழே போட்டு உடைத்தவரிடமே மீண்டும் அந்த வேலையை கொடுக்கிறீர்கள் என்று சிலர் எடிசனிடம் கேட்டனர். அதற்கு எடிசன் உடைந்த பொருளை மீண்டும் என்னால் உருவாக்க என்னால் முடியும். ஆனால் உதவியாளரின் மனத்தை உரைத்து காயப்படுத்திவிட்டால் அதை சரி செய்து கொடுத்து விட முடியுமா? அது மட்டுமின்றி மீண்டும் அதே பணியை அவரிடமே கொடுக்கும் போது தனது பொறுப்பை உணர்ந்து கவனமிடம் பணிபுரிவார். எடிசனுக்கு வெற்றியை பெற்று தந்தது பொறுமை என்ற குணத்தை மற்றவர்களுக்கும் உணர்ந்து கொண்டனர். குரல் நிறைவுடமை நீங்காமை ஏற்றின் பொறையிடமை பற்றி விளக்கப்படும் விளக்கம்.